பொதுவா எங்க கிராமத்துல ஆட்டுக்காலை விடிய விடிய வேக வச்சு மறுநாள் காலையில தான் அதை பாயாவா செய்வோம். இப்படி விடிய விடிய விறகடுப்புலயே வேக விடுறது தான் இதுக்கு தனி ருசியே. ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்காக 4 ஆட்டுக்காலை நெருப்புல சுட்டு எடுத்துக்குவோம். தீச்ச முடி எல்லாத்தையும் கத்தி வச்சு சுரண்டி சுத்தமா கழுவி எடுத்துருவோம். இப்ப ஆட்டுக்காலை வேக வைக்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்குவோம். நறுக்கின ஆட்டுக்கால் கூட ஒரு தேக்கரண்டி மஞ்சள், கையளவு கல்லுப்பை சேர்த்து சுத்தமா கழுவி எடுத்துருவோம். இப்ப ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி மஞ்சள், கல்லுப்பு, கூடவே ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி நல்லா வேக விட்டுருவோம். இரவு முழுக்க ஆட்டுக்காலை வேக வச்சு மறுநாள் காலையில தான் மசாலாவை சேர்த்து பாயாவை வைப்போம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் மிதமான சூட்டிலேயே ஆட்டுக்காலை இப்படி வேக வைப்போம். இரவு முழுக்க வேக வைக்கும் போது இடையில தண்ணி சுண்டி போயிடும். அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணும். ஆட்டுக்கால் சும்மா பஞ்சு போல வெந்துருச்சு. ஆட்டுக்காலை இறக்கிட்டு மசாலாவை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 தேக்கரண்டி வர கொத்தமல்லி, அரை தேக்கரண்டி மிளகு, அரை தேக்கரண்டி சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 8 வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப வறுத்த மசாலா கூட துருவி வச்சிருந்த ஒரு தேங்காய், ஊற வச்சிருந்த அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி கசகசா, இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அம்மியில வச்சு அரைச்சுக்கிட்டு தனியா 50 கிராம் இஞ்சி பூண்டையும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப கொஞ்சம் நல்லெண்ணெயில அரை தேக்கரண்டி சோம்பு, 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் எண்ணெயில சேர்த்துட்டு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 100 கிராம் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் நறுக்கி வச்சிருக்க 3 தக்காளியை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தக்காளியை வதக்கிட்டு வேக வச்சிருந்த பாயா கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட ஆட்டுக்கால் ஒரு கொதி வந்ததும் அரைச்சு வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட மசாலா தேங்காய் எல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசம் போனதும் ஆட்டுக்கால் பாயா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு.
இரவு முழுக்க வேக வச்சு தயார் செஞ்ச ஆட்டுக்கால் பாயாக்கோட சுட சுட இட்லியை சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. ஆட்டுக்காலும் அருமையா வெந்திருந்தது.